அசிடிட்டிக்கான காரணம் வந்து நம்ம வயிற்றில அதிகமான அமிலம் சுரக்கிறது மட்டும் கிடையாது. நம்முடைய உணவு குழாய்க்கும், வயிற்று பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வு. இந்த வால்வ் வந்து வீக் ஆகுறதுனால தான் வயிற்றில இருந்து உணவு செரிக்கும் பொழுது அந்த அமிலம் உணவு குழாய்க்கு வருது. இப்போ உணவு குழாயில வந்து அந்த அமிலம் தொடர்ந்து தேங்கும் பொழுது, உங்களுக்கு அங்க புண் உண்டாகி படபடப்பு உண்டாகுது. வயிறுக்கும், நம்மளுடைய இதயத்துக்கும் வேகஸ்ங்கிற ஒரே நரம்பு தான் 2யுமே வந்து கட்டுப்படுத்துது. அப்ப எப்பல்லாம் உங்களுடைய உணவு குழாயில இந்த ஆசிட் வருதோ, அந்த உணவு குழாய் பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்படும் பொழுது எல்லாமே, உங்களுடைய இதயமும் வந்து தூண்டப்பட்டு படபடப்பு அதிகமாகுது. சில பேருக்கு இது கூட செஸ்ட்ல ஒரு பெயினும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால டிப்பிக்கலா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியான அறிகுறிகளே வந்து இதுல இருக்கும். ஸோ, செரிமான கோளாறு இருந்து அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் படபடப்பு உண்டாகலாம். இத எப்படி சரி செய்றது? அதுக்கு முன்னாடி இது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்.